புரட்டாசி மகாளய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம், ஸ்ரீரங்கம் காவிரி கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இந்து சமயத்தில் முன்னோர்கள் வழிபாடு முக்கிய கடமையாக கருதப்படுவதால் தமது முன்னோர்கள் இறந்த திதியன்று தர்ப்பணம் கொடுப்பது கடைபிடிக்கப்படுகிறது. அவ்வாறு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் அதற்கு ஈடாக ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாளய அமாவாசை தினத்தன்று கோயில், குளம், ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகளின் அருகில் தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். வெள்ளிக்கிழமையன்று காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் ஸ்ரீரங்கம் காவிரி கரையில் புனித நீராடி அம்மா மண்டபம் படித்துறையில் புரோகிதர்கள் மந்திரம் உச்சரிக்க தங்களது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். மூதாதையர்களுக்கெல்லாம் காவேரியில் இன்று தர்ப்பணம் திதி செய்யப்படுகிறது. அந்த திதியானது முன்னோர்களை போய் அடைந்து முன்னோருடைய அனுகிரகமானது செய்யக்கூடியவருடைய குடும்பத்திற்கு நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமாக இருப்பதற்காக இன்று கங்கையில் செஞ்ச பலனெல்லாம் இன்று காவேரியில் முன்னோர்கள் நினைத்து செய்கிறார்கள். இதே மாலைபக்ஷ அமாவாசையுடைய சிறப்பு. புனித ஸ்தலமான ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்திலும் நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் தங்களது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நன்றி கடன் செலுத்தினர். ராமேஸ்வரத்துக்கு பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகன நிறுத்துமிடங்கள் நிரம்பியதால் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தல் காரணமாக போலீஸ் பாதுகாப்பும் கடலோர கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. கோவிலின் 4 ரத வீதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணித்த போலீசார் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் உடைமைகளை சோதித்த பின்னரே கோவிலுக்குள் அனுமதித்தனர்.